வாங்கினா, ஒரிஜினல் லேட்டெக்ஸ் வாங்கினா, ஃபுல் லேட்டெக்ஸ் வாங்கினா கேரண்டி வாங்குங்க. கேரண்டின்னு தெரியாமலே கேட்காமலே, ஏன்னா நிறைய மேட்ரஸ் கம்பெனி இருக்காங்க, சிக்னேச்சர் ஃபோம், ஜேஜே ஃபோம், நிறைய கேரளாவில் இருக்காங்க. அவங்க யாருமே மேட்ரஸ் பண்ணுறது கிடையாது, மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, லோக்கலில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஏன் அவங்களால மேட்ரஸ் பண்ண முடியாதாங்க? பண்ணால் கம்பெனி பேர் கெடும், கேரண்டி கொடுக்க முடியாது, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, பெரிய தலைவலி. மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டர் அவுட்ஸ்டாண்டிங் போச்சுன்னா பிரச்சனை. இப்போ நான் பொள்ளாச்சியில் ஒருத்தர் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்து ஏமாந்ததுக்கப்புறம், கிரெடிட் எல்லாம் கொடுத்து ஏமாந்ததுனால இப்போ அவர் ரா மெட்டீரியல் மட்டும்தான் சேல் பண்ணுறாருங்க, மேட்ரஸே கொடுக்கறது இல்லைங்க. கொடுத்தா ரெடி கேஷ்னா மேட்ரஸ் கொடுக்குறேன், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படிங்கும் பொழுது மேட்ரஸ் ஒன்று ஒரு நல்ல குவாலிட்டி, பல வருஷமாக ஃபீல்டில் இருக்கும், சொந்த ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம இண்டோ ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் 57 வருஷமாக லேட்டெக்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். டன்லப் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண்ணிகிட்ருக்கோம். வேறு எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டெக்ஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் அது லேட்டெக்ஸானு தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 வருஷம் கேரண்டி. ஒன்று வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரணும், உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 10 வருஷம் கேரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு மெயில் வரணும், அல்லது ஒரு கேரண்டி கார்டாவது பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணி தரணும். அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுக்கோங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா மேட்ரஸ்க்கு நாங்களானாலும் யாரானாலும் மேலே இருக்கிற கவருக்கு நம்ம கேரண்டி கொடுக்க மாட்டோம், உள்ளே இருக்கிற இந்த ரா மெட்டீரியலுக்கு தான் கேரண்டி கொடுக்குறோம். இது குழி விழுந்தாலும் திக்னஸ் மாறினாலும் புதுசாக மாற்றி கொடுத்துருவோம். அப்படிங்கும்பொழுது அதெல்லாம் தெரிஞ்சு தயவு செஞ்சு வாங்குங்க. ஃபுல் லேட்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் லேட்டெக்ஸை வாங்காதீங்க. லேட்டெக்ஸ் இல்லாமல் சாதா மெட்டீரியலுக்கு போயிட்டு லட்சக்கணக்கிலையும் ஆயிரக்கணக்கிலையும் செலவு பண்ணாதீங்க. ஒரிஜினல் ரப்பர்லாம் ஒரு 25,000 ரூபா, சிங்கிள் பெட் 25 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் கிங் சைஸ் ஒரு 8 இன்ச்சு ஒரு 60,000-66,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே கிடையாது. இப்போ ஸ்ப்ரிங் பெட் வாங்குறீங்க, மெமரி ஃபோம் பெட்டெல்லாம் 70,000-80,000 வாங்குறீங்க, அதில் என்ன இருக்குது? ஃபோமில் எல்லாம் பக்கா பயங்கர மார்ஜின் இருக்குது. ஃபோமுங்கிறது ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப 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 கம்மி. அதனால் ஃபுல் லேட்டெக்ஸ் வாங்குறவங்க கேரண்டி கொடுத்தா வாங்குங்க, இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கால் பண்ணி இந்த மாதிரி மேட்ரஸ் வாங்குகிற ஐடியாவில் இருக்கேன், இந்த மேட்ரஸ் பார்த்துருக்கேன், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.